ஹாய் எவ்ரி ஒன், மை நேம் இஸ் டாக்டர் பரத். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து டயபெட்டிஸ் மிலிட்டஸ், அதாவது வந்து சர்க்கரை நோய். இது வந்து எப்படி சொல்லலாம்னா, இது ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஃபேமஸான ஒரு டாபிக் தான். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, டயபெட்டிக் மிலிட்டஸ் வந்து ஒரு பணக்கார நோயின்வாங்க. பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வரும், ஏழைங்களுக்கு வராதுன்ட்டு. ஆனால் இந்திய நிலைமைக்கு பார்த்தோன்னா, இந்தியாவில் ஒரு குடும்பத்தில் 4 பேர் குறைஞ்சது ஒருத்தருக்கு இருக்கா மாதிரியாவது இருக்கு. இந்த டிசீஸ் வரதுக்கான காரணம் என்ன, ஏது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஸோ அதை வந்து நம்ம ட்ரெடிஷனல் மெடிசன் ஆஃப் சிஸ்டம்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி கண்டென்ட் இல்லாமல் நம்ம பாரம்பரிய உணவான திணை அரிசி அந்த மாதிரி ஒரு நவதானியங்கள் அதை சாப்பிடலாம். அப்புறம் வந்து சரியான அளவில் வந்து ஆவாரை குடிநீர், மதுமேக சூர்ணம் அந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த டயபெட்டிக்ஸை வந்து ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இதாகவும் மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி வந்து ரொம்ப ஏஜ் பர்சன்ஸ் தான் வரும்வாங்க. ஆனால் இப்போ வந்து சின்ன வயசு 10 வயசு 11 வயசு குழந்தைங்களுக்கு கூட வந்து டைப் 1 டயபெட்டிக்கும் வருது. இதோட மெயின் ரீசன் என்ன பார்த்தா, ஒன்று ஜெனட்டிக்கலாகவும் இருந்தாலும் இப்போ வந்து ஆட்டோ இம்யூன் டைப்பாலேயும் வந்து டயபெட்டிக் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டாக வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம அது வந்து கரெக்டாக அந்த டயட் மூலமாகவும் ட்ரீட்மெண்ட் மூலமாக கொடுத்து டயபெட்டிக் மெலிட்டஸை நம்ம வந்து கியூர் பண்ணலாம். அதை பற்றி பயப்படுறதுக்கு, அதை பற்றி கவலை, இப்போ யாருக்குன்னா டயபெட்டிக் மெலிட்டஸ் வந்துச்சுன்னா ஓகே அவ்வளோதான், லைஃப் லாங் வந்து நம்ம இந்த மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ டிஸார்டர் அப்படின்னு நம்ம மைண்டில் ஒரு கிளியாரிட்டி எடுத்துக்கிட்டு வந்து நம்ம அந்த மெடிசன் சாப்பிட்டு நம்ம கியூர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.